தேவியை வழிபட வேண்டும். நவராத்திரியின் 6ஆம் நாளில் அம்பிகையை 7 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தையின் வடிவமாக கருதி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த நாளில் கன்னிகா பூஜை செய்வது மிகவும் விசேஷமானது. இது அம்பிகையை நம்முடைய வீட்டை தேடி வரவைக்கும் அற்புதமான வழிபாடாகும். அதேபோல் அனைத்து விதமான செல்வங்களையும் பெறுவதற்கான நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது. நவராத்திரியின் 6ஆம் நாள் என்பது மகாலட்சுமியிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் வேண்டி பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகும். நவராத்திரியின் 6ஆம் நாள் வழிபாடு என்பது எப்போதும் தனித்துவமான விசேஷ பலனை தரக்கூடிய நாள். நவராத்திரியின் 6ஆம் நாளில் அம்பிகையை எப்படி வழிபட வேண்டும், என்ன அலங்காரத்தில் என்ன மலர் மற்றும் நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். 6ஆம் நாள் வழிபாடான நவராத்திரியின் அம்மன் வடிவம் சண்டிகாதேவி. கோலம் கடலை மாவால் தேவியின் நாமத்தை கோலமிட வேண்டும். மலர் செம்பருத்தி, இலை சந்தன இலை, நைவேத்தியம் தேங்காய் சாதம், சுண்டல் பச்சைப்பயிறு சுண்டல், பழம் ஆரஞ்சு, ராகம் நீலாம்பரி, நிறம் கிளிப்பச்சை. இந்த நாளில் அம்பாள் சண்டிகாதேவி என்னும் ரூபத்துடன் காட்சியளிக்கிறாள். இவள் குழந்தை மனம் கொண்டவள் என சொல்லப்பட்டாலும் உக்ர வடிவம் கொண்டவள். இந்த நாயகிக்கு போர்க்குணம் என்பது உண்டு. பக்தர்களுக்கு வருகிற பிரச்சனை தீர்க்க கோபமாக வரக்கூடிய ரூபமாக இந்த சண்டிகாதேவி விளங்குகிறாள். ஹோமங்களில் சண்டி ஹோமம் மிகவும் சக்தி வாய்ந்த ஹோமமாக கருதப்படுகிறது. இந்த ஹோமத்தின் நாயகியாக இவளே கருதப்படுகிறாள். இந்த தேவியை நாம் வழிபடும் போது ஜென்மங்களாக தொடரும் சாபங்களும் பாவங்களும் தொலைகிறது. பொதுவாக சாபங்கள் 13 வகைகளாக சொல்லப்படுகிறது. அதோடு தொடர்ந்து வரக்கூடிய பய உணர்வையும் அம்பாள் போக்குகிறாள். தொடர்ந்து தலைமுறையாக தொடரும் தரித்திரத்தையும் போக்கக்கூடியவள் இந்த சண்டிகாதேவி. மகாலட்சுமியின் ரூபமாக பார்க்கப்படுவதால் சண்டிகாதேவிக்கும் தரித்திரியங்களை போக்கும் குணம் உண்டு. நவராத்திரியினுடைய 6ஆம் நாள் மந்திரம், மூல மந்திரம். ஓம்